அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பலஸ்தீனா தேசத்துல கலிலேயா என்கிற பகுதியில் இருந்த ஒரு ஊர் கானாவூர். அந்த கானாவூரில் ஒரு கல்யாணம் நடைபெற்றது. அந்த கல்யாணத்திற்கு மரியாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த திருமணத்துக்கு வந்த பொழுது அங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த திருமணத்தின் பொழுது திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. அந்த நாட்களிலே பலஸ்தீனா தேசத்தில் அந்த திருமண வைபவத்தில் திராட்சை ரசங்கிறது மிக முக்கியமான ஒரு பானமாகும். அது குறைந்து விட்டது. ஆக அந்த குறைவை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் வந்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் கூறினார்கள், இப்படி திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பொழுது அந்த இடத்துல அங்கே இருந்த வேலைக்காரர்களை பார்த்து ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் அப்படியே அதை நிரப்பினார்கள். பிறகு ஆண்டவர் இயேசு அந்த தண்ணீரை மொண்டு நீங்கள் கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்துக்கு கொடுக்கும்படி சொல்ல அவர்கள் அவ்விதமாகவே செய்தார்கள். அப்பொழுது கொண்டு போன பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறியிருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கானா ஒரு கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் திருமணங்கள் எல்லாம் பலஸ்தீனா தேசத்துல திருமணம் 1 வார காலமா நடக்குவான் பாருங்க. 7 நாள் நடக்குமா திருமணம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அதுல பாத்தீங்கன்னா ஊர் முழுவதும் பத்திரிகை வைத்து அல்லது அழைப்பு கொடுப்பார்கள். அழைப்பு பெற்று அத்தனை பேரும் கலந்து கொள்வார்கள் பாருங்க. ஒருவேளை அழைப்பு ஏற்று வரவில்லை சொன்னால் அந்த திருமண வீட்டாரை அவமதிக்கிறதாக நினைப்பார்கள். ஆகவே அனைவரும் வருவார்கள். மட்டுமல்ல, இந்த காலத்து போல அல்ல, அந்த நாட்களிலே மணவாளன் தான் மணவாட்டிக்கு வெகுமதிகளை கொடுத்து அவன் திருமணம் செய்து கொள்வான். முழு செலவும் மணவாளன் தான். அப்படி இந்த விவாகத்துக்கு இயேசு அழைத்தார்கள். ஆக இயேசு அவர்களை கனம் பண்ணி அந்த விவாகத்துக்கு சென்று அற்புதம் செய்தார் பாருங்க. ஆண்டவர் இயேசுவை அழைக்கிற எந்த குடும்பத்துக்கும் எந்த தனி மனிதனுக்கும் ஆண்டவர் வந்து அவர்களை அற்புதம் செய்து ஆசீர்வதித்து கனம் பண்ணுகிறவர் இயேசு. கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உங்களை கனம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்குள்ள வழிநடத்துவார் என்று சொல்லி நிச்சயமாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படி செய்வார் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.